ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோட ஃபேவரட் 7 ஹேபிட்ஸ் ஃபார் மை க்ளோயிங் ஸ்கின். யூ guys நோ எனக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லக்குள்ள இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ஒரு 7-8 இயர்ஸாகவே நான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஸ்கின் இந்த க்ளோக்காக நான் என்னோட ஃபேவரட் 7 ஹேபிட்ஸ் நான் என்ன அப்படின்னு உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேவரட் ஹேபிட் அப்படின்னு சொல்றது வந்து காலையில் எழும்பின உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு உங்களோட மற்ற பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா when you go to the kitchen, your first work should be, my favorite top habit is a cup of water. A cup of water is very important. நீங்கள் வந்து அது ஒரு நார்மல் ஒரு விஷயமா எடுக்கலாம், என்னடா தண்ணி தானே அப்படின்னு. பட் அப்படி நினைக்காதீங்க. தண்ணி, இட் இஸ் வாட்டர் விச் வில் ஹெல்ப் யோர் ஹோல் பாடி டு உங்களோட உடம்புல இருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாமே அந்த தண்ணி தான் போயிட்டு எழுப்பி விடும். ஸோ நீங்கள் அந்த ஒரு ரீசன்னால அந்த தண்ணியை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க. எப்பயுமே டெய்லி நீங்கள் அந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு விளங்கும், லைக் ஓகே இந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஒரு சேஞ்ச் விளங்குது அப்படின்னு. உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், உங்களோட ஹோல் பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், நீங்கள் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அண்ட் யூ வில் ஹாவ் தட் மைண்ட். அந்த மைண்ட் வந்து நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் மார்னிங்கே ஒரு கப் அப்படியே ஃபுல் வாட்டர் ஒன்று குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு ஹேபிட் எனக்கு மிஸ்ஸே பண்ண இயலாது. இட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹேபிட் இன் த மார்னிங். அண்ட் டெய்லி செய்யுங்க. அது வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு எல்லாமே இல்லை, நீங்கள் டெய்லியுமே செய்யலாம். அண்ட் த்ரூ அவுட் த டே, இப்போ நீங்கள் காலையில் தண்ணி குடிச்சிட்டிங்க அதனால த்ரூ அவுட் த டே குடிக்க தேவையில்லை அப்படின்னு எல்லாம் இல்லை. நல்லா தண்ணி குடிங்க. பிகாஸ் வாட்டர் இஸ் த மெயின் கீ ஃபார் அ க்ளோயிங் ஸ்கின் and a very good healthy body. Okay, the second habit, என்னோட favorite second habit வந்து to cleanse your face 2 times a day. மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையுமே நான் சொல்லியிருப்பேன், as soon as I wake up I just wash my face only with water. நான் வந்து பனியை வந்து என்னென்ன செய்ய இருக்கு மற்ற ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் வந்து என் ஸ்கின் கேர் ரொட்டீனே நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தான் நான் வந்து என் ஃபேஸை நல்லாவே கிளென்ஸ் பண்ணுவேன் யூஸிங் மை கிளென்சர் ஒரு ஃபேஸ் வாஷ். அதே மாதிரி நீங்கள் ஈவினிங்கும் செய்யலாம். ஈவினிங் இல்லாட்டி நைட் பிஃபோர் பெட் டைம் மறக்காமல் நல்லா கிளென்ஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னா தென் மேக் ஷுவர் you remove your makeup fully before you go to bed. அதுவுமே ஒரு பெஸ்ட் ஹேபிட் ஒன்று நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ அப்ளை மேக்கப், லைக் வீட்லேயுமே நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஹேபிட் நம்பர் 3 வந்து wear your sunscreen. wear your sunscreen. I'm saying trust me, நீங்கள் சன்ஸ்க்ரீன் ஒன்று யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா யூவி ரேஸ் எல்லாமே உங்களோட ஸ்கின்ல படக்குள்ள இட் வில் டேமேஜ் யுவர் ஸ்கின் பேரியர். நான் சொல்கிறேன் பிகாஸ் நான் வந்து முந்தி சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது இல்லை, லைக் வெரி ரேர். நான் வந்து அந்த ஒரு டெஸ்டிங் பீரியடில் இருந்தேன். லைக் ஐ ஸ்டார்டட் யூஸிங் மை சிஸ்டர்ஸ் சன்ஸ்க்ரீன்ஸ், லைக் ஜெல் டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீம் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரே டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு லோஷன் ஒரு க்ரீம் ஒன்று மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் இட் இஸ் வெரி ஸ்மூத். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், நான் வந்து ஸ்கின் 1004 சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறது. இட் இஸ் மை அல்டிமேட் ஃபேவரிட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு மஸ்ட் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அண்ட் அது உங்களோட ஸ்கின்னை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, லைக் it will make your skin better 10 times. நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணி அகெயின் நாளைக்கு யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கே ஒரு சேஞ்ச் ஒன்று விளங்கும். ஓகே, மை ஸ்கின் இஸ் லைக் ஹைட்ரேட்டட் அண்ட் யூ வில் இட் செல்ஃப் கண்டினியூ யூஸிங் இட். அண்ட் அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னா யூ வில் நெவர் கோ அவுட் வித்வுட் இட். ஓகே, ஸோ ட்ரஸ்ட் மீ, உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீனில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஹேபிட் லிஸ்ட்டில் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெருசாக உங்களுக்கு ஸ்கின் கேர் ருட்டீன் எல்லாம் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் அ good cleanser, moisturizer and a sunscreen. that is enough. நீங்கள் வந்து ஒரு 10-12 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த அளவு ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. ஓகே, just 3 steps are enough. Habit number 4 is moisturizing. உங்களோட ஸ்கின், உங்களோட ஃபேஸ் அண்ட் உங்களோட பாடிக்கும் தான் நான் சொல்கிறது.
நல்ல ஒரு பாடி லோஷன் ப்ளஸ் உங்களோட ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது எவ்வளோ உங்களுக்கு சன்ஸ்க்ரீனுக்கு சொன்ன மாதிரியே தான், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட ஸ்கின், உங்களோட பாடியில் இருக்க ஸ்கின் கூட அந்த ட்ரைனஸ் இல்லாமல் ஃப்ளேக்கியாக இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக இருக்கும். இஃப் யூ ஆர் அ பர்சன், நீங்கள் வந்து வேக்சிங் பண்ணுவீங்க, ஷேவிங் பண்ணுவீங்க, உங்களோட அந்த ஹேர் ரிமூவல்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களோட பாடி லோஷனை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி அந்த ஒரு பாடி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு. இட் வில் ஃபீல் லைக் ஒரு டெசர்ட் ஒன்று மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் அதுக்கு மேலால் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்கான ஒரு பாடி லோஷன், ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் ஒன்று உங்களோட ஃபேஸ்க்கு, உங்களோட பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். அண்ட் அது நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப் அப்படின்னா, இது டிப் நம்பர் 5. ஓகே, நாட் த டிப், த ஹேபிட் நம்பர் 5. இது எப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும் கன்சிஸ்டன்ட்லி. அண்ட் அது வந்து நீங்கள் டெய்லி பண்ணணும் அப்படின்னு இல்லை, பட் டெய்லி உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்குள்ள உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் டெய்லி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த டெய்லி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம் யூஸிங் கிளைக்லாலிக் டோனர். அந்த டோனர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து கிளைக்லாலிக் டோனர் யூஸ் பண்ணுவேன் டெய்லி பேசிஸ் அப்படின்னு இல்லை, பட் ஒன் டே, ஒரு நாள் விட்டு நான் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது தான். ஃபார் மை அண்டர் ஆர்ம்ஸ் ஐ யூஸ் லைக் ஒரு நாள் விட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நான் அதில் ஒரு குயிக் வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் கொண்டு வருவேன். பிகாஸ் ஐம் ரியலி எடுத்து வச்சிருக்கேன், குட்டி குட்டி துண்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஐம் பிளானிங் டு பிரிங் தெம் ஆல் டுகெதர் ஃபார் யூ. கிரியேட்டிங் அப்படின்னு பண்ணக்குள்ள அதுதான் உங்களோட 5th ஹேபிட்டாக இருக்கணும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் உங்களோட கால், உங்களோட ஃபுல் பாடியுமே நல்ல க்ளோயிங்காக இருக்கும் when you start exfoliating. உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் அந்த டோனர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வேற ஒரு டோனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் இட் டெய்லி. பிகாஸ் அது நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியே தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு வேறொரு வழி இருக்காது. யூ கேன் கோ ஃபார் க்ளீன் அப். சலூன்ஸில் நீங்கள் க்ளீன் அப்ஸ் போகலாம். ட்ரஸ்ட் மீ, நானுமே போயிட்டு தான் டெக்னேஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து 3 monthsக்கு ஒருக்கா மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் நான் செய்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுலையுமே கேர்ஃபுல்லாக கவனமாக எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா யூ வில் see a பிக் டிஃபரன்ஸ். அந்த டெட் ஸ்கின் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, டெய்லி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. எக்ஸாம்பிள் சன்ஸ்க்ரீனே எடுங்களேன். நீங்கள் வந்து டே டைம் ஃபுல்லாக சன்ஸ்க்ரீனை ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நைட் டைம் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலை, நீங்கள் வந்து சும்மா ஒரு கிளென்சர் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, டோனர் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு வைங்களே. நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறீங்க அண்ட் அகெயின் நைட் ஸ்கின் கேர் ருட்டீன் ப்ராடக்ட்ஸை நீங்கள் போடுறீங்க. ஸோ அப்படி செய்யக்குள்ள உங்களோட போஸ் எல்லாமே க்ளாக் ஆகும். ஸோ அந்த க்ளாகிங்கை எடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சே தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டோனரே போதும். ஸோ இது வந்து ஏண்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் ஏண்ட ஃபேவரட் ஹேபிட்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறனால இதை செய்யணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃப்பில். அது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு யூ வில் நோட்டீஸ். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அண்ட் உங்களோட ஃபேவரட் ஹேபிட்ஸ் என்ன, உங்களோட ஸ்கின்னை நீங்கள் க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். த லாஸ்ட் 2 த பெஸ்ட் ஹேபிட்ஸ். ஓகே, நான் சொல்ல போகிறது வந்து 6வது ஹேபிட். மை 6th ஃபேவரட் ஹேபிட் இஸ், இந்த கல்யாணத்துக்கு முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 1 year அப்படின்னா என்கேஜ்மெண்ட்க்கு முதல்லையும் நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 2 years ஆயிடுச்சு என் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு. ஸோ இட் இஸ் டேக்கிங் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அண்ட் ஈட் ஆல் யோர் ஃப்ரூட்ஸ். நீங்கள் ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னா யூ கேன் ஈட் அவகாடோ, பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பொமக்ரேனேட் அண்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே சாப்பிடுங்க. அது எல்லாமே உங்களோட உடம்புக்கு அவ்வளோ நல்லோம். நம்ம நினைக்கிறது என்ன, இல்லை அதெல்லாம் நமக்கு சாப்பிட இல்லாது, வி கெட் சம்டைம்ஸ் போர்ட். இப்போ அந்த பொமக்ரேனேட் எல்லாம் அப்படியே ஃப்ரூட்டோட இருக்குன்னா வி கெட் போர்ட், ரைட்? அதை வந்து உடைச்சி சாப்பிடணும் அப்படின்னு. ஓகே, சிம்பிளி
நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைம் நீங்கள் சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கிற டைம் யூ கேன் ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ரூட் ஒன்று இருக்குன்னா அந்த டைம் நீங்கள் அதை உடைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டு வைங்க. நெக்ஸ்ட் டைம் அகேன் நீங்கள் அதை எடுத்து சாப்பிடலாம். ஈஸி, சிம்பிள். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஐ மீன் நீங்கள் மீல் ப்ரெப்ஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா தென் this one also will be very easy. My most favorite is carrot and tomato juice. நான் அது வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவுமே உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஃப்ரம் இன்சைட். இப்போ நீங்கள் வெளியால் எவ்வளோ எழுமோ நீங்கள் ஃபுல்லாக செய்வீங்க. உங்களோட ஹேபிட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எல்லாமே நீங்கள் செய்வீங்க. ஃப்ரம் இன்சைட் நீங்கள் அந்த மாதிரி ட்ரிங்க் ஒன்று எடுக்கக்குள்ள, ஐ மீன் வீக்லி ட்வைஸ் மாதிரியோ ஒன்ஸ் மாதிரியோ நீங்கள் அதை எடுக்கக்குள்ள உங்களுக்கே விளங்கும். ஃப்ரம் இன்சைட் யுவர் ஸ்கின் வில் பி க்ளோயிங். அந்த உள்ளுக்கு இருக்க ஸ்கின் பேரியர் வந்து அந்த நியூ செல்ஸ் ப்ரமோட் பண்ணும். ஐ மீன் நியூ செல்ஸ் அது வந்து வளர வைக்கும். அப்போ அந்த நியூ செல்ஸ் வரக்குள்ள உங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக அழகா பிங்கிஷாக யூ வில் பிளஷ் வித்தவுட் அ பிளஷ். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்கின் இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின்னுமே அப்படி தான். சம்டைம்ஸ் ஐ கெட் பிங்கி ஸ்டஃப் ஹியர். நான் வந்து ப்ளஷ் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு அவ்வளோ ப்ளஷஸ் எல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ எனக்கு நேச்சுரலாகவே இன்னைக்கு எல்லாம் அப்படியே பிங்காக இருக்கிறனால ஐ ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். த செவன்த் ஹேபிட், உங்களோட ஸ்கின்னை சும்மா தொடாதீங்க. நீங்கள் வந்து என்ன சரி ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஜேர்ம்ஸ் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்லலாம் அவ்வளோ நிறையா இருக்கும். உங்களோட தலையை தொட்டுட்டு மூஞ்சை தொடுவீங்க, மூஞ்சை தொட்டுட்டு அகெயின் தலையை தொடுவீங்க. நீங்கள் வேறு என்ன சொல்கிற பாட்டில், ஒரு ட்ரிங்கிங் வாட்டர், அது இது என்ன தொட்டாலுமே உங்களோட ஸ்கின்னை நீங்கள் தொடாதீங்க. உங்களோட ஸ்கின், உங்களோட ஃபேஸ் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் தட் ஜெர்ம். ஸோ உங்களுக்கு வந்து அடிக்கடி அக்னேஸ் வருது அண்ட் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் கூடுது. நீங்கள் என்ன தான் ஸ்கின் கேர் ருட்டீன்ஸோ நீங்கள் டாக்டர் பார்த்து அது இது செஞ்சால் கூட உங்களோட ஸ்கின் ஒழுங்காக வரலை அப்படின்னா தென் யோர் மிஸ்டேக் இஸ் நீங்கள் அதை தொட்டு பார்க்குறீங்க. அக்னேஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை போயிட்டு உடைக்காதீங்க. அதுவாக வரும், அதுவாக போயிடும். ஸோ ஜஸ்ட் லெட் இட் கோ. அது ஒன்றுமே செய்யாதீங்க. அது இருக்கு அப்படின்னா அதை ஜஸ்ட் அட்மயர் பண்ணிட்டு விட்டுருங்க. ஓகே, இது அழகாத்தான் இருக்கு, ஐ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. ஒன்றுமே செய்ய போகாதீங்க பிகாஸ் that will leave a mark. Okay, that will leave a mark and you will feel worried. ஃபேவரட் 7 ஹேபிட்ஸ் இவ்வளோ தான். அண்ட் அந்த 7லையும் நான் வந்து 7.1 அப்படின்னு ஒன்று நட் பண்ணுறேன். உங்களோட பில்லோ கேசஸ், ப்ளீஸ் சேஞ்ச் யோர் பில்லோ கேசஸ். லைக் ஒரு நாள் விட்டு க்ளீன் பண்ணுங்க, வாஷ் பண்ணுங்க, நல்லாவே சேஞ்ச் பண்ணுங்க. நான் எப்படி அது ஒரு ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, லைக் நான் இன்னைக்கு தலைக்கு குளிக்கிறேன் அப்படின்னா ஐ சேஞ்ச் த பில்லோ கவர் and I put a new pillow cover. Again, when I'm washing my head, I change the pillow cover. ஸோ அந்த மாதிரி அது உங்களோட ஸ்கேல்ப்புக்கும் நல்லோம், உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லோம். நீங்கள் மெட்ரஸ் கவர்ஸுமே சேஞ்ச் பண்ணக்குள்ள உங்களோட உடம்புக்குமே நல்லோம். ஸோ ஐ திங்க் அது வந்து 7.1 ஹேபிட். I just wanted to tell it. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட ஃபேவரட் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது விட நிறைய ஹேபிட்ஸ் இருக்கலாம், பட் டெய்லி நம்ம வந்து எல்லாமே செய்யலாம் தானே. ஸோ அந்த டெய்லி செய்கிற ஹேபிட்ஸை மட்டும் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 7.1 இதுதான் என்னோட ஃபேவரட். I'll see you guys in another video. Bye bye.